அனைவருக்கும் அன்பான வணக்கம். வருகின்ற ஆங்கில புத்தாண்டு முதல் நம் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருக அன்றைய தினம் வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புது வருடம் பிறக்க போகுது அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். புது வருடம் முதல் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம், கல்வி, முன்னேற்றம் இவை அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். புத்தாண்டன்று முதலே நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போதே நம்ம இரு கைகளையும் தேய்ச்சி நம்ம கண்ணுக்குள்ளே ஒத்திக்கணும். உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயும் சரஸ்வதி தேவியும் தனலட்சுமியும் இருப்பதாக ஐதீகம். கையை தேய்ச்சி நம்ம கண்ணில் ஒத்திக்கிட்டு அன்றைய நாள் முழுக்க நிம்மதி கிடைக்கணும், அன்றைய நாள் இனிதாக நிறைவேறணும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு நம் கைகளை பார்க்கணும். அடுத்ததாக வெளியில் நம்ம வீட்டு ஹாலில் நல்ல ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான படங்களை வச்சுருக்கணும். அப்படின்னா பூக்கள் நிறைந்த படங்கள், தங்க நாணயங்கள், பணம், இந்த மாதிரி பிக்சர்ஸை நம்ம ஹாலில் ஒட்டி வச்சுருக்கணும். அதை பார்த்தா நமக்கு அன்றைய நாள் முழுதும் நமக்கு நிம்மதியான ஒரு நாளாக அமையும். பறவைகள் கூட்டமாக இருப்பது போல பிக்சர்ஸ், பூக்கள் அதிகமாக கலர்ஃபுல்லாக இருக்கிற பிக்சர்ஸ், பழங்கள் உள்ள பிக்சர்ஸ், பணம், தங்க நாணயங்கள், அந்த மாதிரி உள்ள படங்களை நம்ம ஹாலில் மாட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். காலையில் எழுந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அடுத்ததாக நம்ம அன்னைக்கு காலையிலே குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்படி வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அந்த வருடம் முழுவதுமே மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் கொடுக்கும். புத்தாண்டன்று முதல் நாள் நம் வாங்க வேண்டிய பொருட்கள் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி உள்ள பொருட்களை அன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கணும். 2025 முடிந்து 2026 1/1/2026 அன்று வியாழக்கிழமை வர இருக்கிறது. வியாழக்கிழமை அன்று குரு பகவான் குபேர பகவானை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைந்துள்ளது. அன்றைய தினத்தில் நம்ம வாங்கக்கூடிய பொருள் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கணும். வியாழக்கிழமை அன்று சிவபெருமானுக்கு உரிய நாளாக அன்று அமைந்துள்ளது. அன்றைய தினத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் குரு பகவானையும் தரிசனம் செய்து கொண்டு வந்தால் அந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். குரு பகவானுக்குரிய பொருட்களாக இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னா பிரகஸ்பதி என்று அர்த்தம். குரு பகவான் ஞானம், கல்வி, திருமணம், செல்வம், நல்ல ஆலோசனை கூட சொல்பவர் தான் குரு பகவான். அவருக்குரிய பொருட்களை அன்றைய தினத்தில் வாங்குவது நமக்கு சிறப்பை கொடுக்கும். குரு பகவானுக்கு பிடித்த மலராக இருக்கக்கூடிய அரளிப்பூ, செவ்வந்திப்பூ, மல்லிப்பூ, மஞ்சள் கலரில் உள்ள மலர்கள், நீங்கள் எது வேணாலும் அன்னைக்கு மஞ்சள் நிறத்தில் உள்ள மலர்களை வாங்கி வைக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி அன்று குரு பகவானுக்கு சாற்றி அவரை வழிபாடு செய்யலாம். நெய் தீபம் ஏற்றலாம். துளசி மாலை வாங்கலாம். துளசி இலை வாங்கி பெருமாளுக்கு வழிபாடு செய்யலாம். குரு பகவானுக்கு உரிய நாளாக அன்று இருப்பதனால் குருவுக்குரிய பொருளாக இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி நாம் வைத்து வழிபாடு செய்தாலே குரு பார்வை நம்மேல் படும். அடுத்ததாக குபேரர். குபேரர் அப்படின்னாலே செல்வத்தின் அதிபதி, செல்வத்தின் சொந்தக்காரர், நமக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடியவர் தான் குபேரர். அவரை நாம் வழிபாடு செய்யும் போது அவருக்கு பிடித்தமான பொருட்கள் தாமரை மலர், சிவப்பு மஞ்சள் மலர்கள், துளசி இலை, நெய் தீபம் ஏற்றி வைத்து அன்றைய தினத்தில் குபேரர் வழிபாடு செய்யலாம். முக்கியமாக அவருக்கு பிடித்த அன்றைய தினத்தில் ஊறுகாய், எந்த ஊறுகாயாக இருந்தாலும் சரிங்க, எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எந்த ஊறுகாயாக இருந்தாலும் அன்றைய தினத்தில் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து குபேரருக்கு வழிபாடு செய்து நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதிர்ஷ்டம் உண்டாகும், செல்வ வளம் பெருகும் என்றெல்லாம் சொல்லப்படுது. செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரருக்கு பிடித்தமான இந்த பொருட்களை அனைத்தும் அவரை நினைத்து வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து நம் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் கடாட்சம் நிறைந்திருக்கணும். அதற்கு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள், மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக உள்ள பொருட்களை அன்றைய தினத்தில் வாங்கணும். மகாலட்சுமி தேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய பொருட்கள் முதல்ல கல்லுப்பு அன்றைய தினத்தில் வாங்கணும். மறக்கவே கூடாது, கல்லுப்பு வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருளாக இருக்கக்கூடிய கல்லுப்பு. அடுத்தது மங்களகரமாக இருக்கக்கூடிய மஞ்சள், குங்குமம், பெருநெல்லிக்காய். பெருநெல்லிக்காய் எந்த வீட்டில் இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அன்றைய தினத்தில் பெருநெல்லிக்காய் வாங்கிட்டு வாங்க. அடுத்ததாக மல்லிகைப்பூ, ஏலக்காய். உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 10 ரூபாய்க்காவது அன்றைய தினத்தில் ஏலக்காய் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க.
அடுத்தது முக்கியமாக மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிடித்தமான மலர் தாமரை மலர். வெண் தாமரை மலர் அன்று ஒரு ரூ. 10 கொடுத்தாவது அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைங்க. நம் வீட்டில் எப்போதும் வற்றாத செல்வம் வளமும் பணவரவும் பெருகுவதற்கு இந்த வெண் தாமரை மலர் ஒன்று கிடைத்தால் கூட போதும். அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் புத்தாண்டு அன்று வாங்கிட்டு வந்து வைங்க. மகாலட்சுமி தாயாரை மனமாற வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருளாக இருக்கக்கூடிய இந்த பொருட்களை அனைத்தும் அன்றைய தினத்தில் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்து மகாலட்சுமி தாயாரை உங்கள் வீட்டில் அழைங்க. உங்கள் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் நிலைத்திருக்கும். மகாலட்சுமி அம்சம் எப்பொழுதும் இருக்கும். குரு பகவான், குபேர பகவான், மகாலட்சுமி தாயார் இவங்களுக்கு உரிய பொருட்கள் அம்சமாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அன்றைய தினத்தில் வாங்கிட்டு வந்து வைத்து உங்கள் வீட்டில் வழிபாடு செய்து அந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் உங்களுக்கு எந்த பொருட்கள் வாங்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கினால் போதும். ஏதாவது ஒரு 2, 3 பொருட்கள் வாங்கினா கூட போதும். அன்றைய தினத்தில் இந்த பொருட்களை மறக்காமல் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க. அந்த வருடம் முழுவதுமே செல்வ செழிப்பு உண்டாகும். வீட்டில் எப்பொழுதும் வற்றாத பணமும் செல்வமும் கல்வி வளர்ச்சியும் முன்னேற்றம் ஆரோக்கியம் இவை அனைத்தும் கிடைக்க புத்தாண்டு அன்று முதல் நாள் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்து புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி அந்த வருடத்தில் இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் செல்வ வளமும் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.